தூண்டாதே மனவாதத்தை தூண்டாதே 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 இனவாதத்தை தூண்டாதே 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 மனவாதத்தை தூண்டாதே 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 இனவாதத்தை தூண்டாதே 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 மனவாதத்தை தூண்டாதே 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 இனவாதத்தை தூண்டாதே இந்திய உணவகத்தை அனுமதி இந்திய உணவகத்தை அனுமதி இந்திய உணவகத்தை அனுமதி இந்திய உணவகத்தை ஆணையாளரே 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 அசைவ உணவகத்தை அசைவ உணவகத்தை ரெண்டு பேரும் வந்து பார்க்கலாமா உங்களுக்கு ஐயோ ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் சந்திக்க போறோம் போய் சந்திக்க போறோம் காய்ச்சி வர சொல்லி ஆணையாளரே 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 சட்டவிரோத சிங்கள பேரினவாத அசைவ உணவகத்தை உடனே மூடு. சட்டவிரோத சிங்கள பிசினஸ் லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு வா. பிசினஸ் லைசன்ஸ் எடுத்துக்கிறியா? இல்ல இல்ல பக்கக்காடு மல்டிநேஷனல் கம்பெனி பக்கக்காடு மனசு அனுமதி இல்ல. போலீசார் வெட்கப்படணும். வெட்கவில்லையா? தமிழருக்கு ஒரு நீதி, சிங்களவருக்கு ஒரு நீதியா? காவல்துறை பாதுகாப்பா police, shame on you! Police, shame on you! This is an illegal business. Just check your documents. Go to the court. நல்லூர் கந்த பெருமானுடைய திருத்தலம் என்பது ஒரு சைவ திருத்தலம் என்பதற்கு அப்பால் அது யாழ்ப்பாண மக்களுடையதும் உலகத் தமிழர்களுடைய ஒரு அடையாள திருத்தலமாக இருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கின்ற ஒரு உன்னதமான மரபுரிமை சொத்தாக, தமிழர்களுடைய மரபுரிமை சொத்தாக நல்லூர் கந்த பெருமானுடைய திருத்தலம் திகழ்கின்றது. உண்மையில் யாழ்ப்பாணமானது கந்தபுராண கலாச்சாரத்திற்கு உட்பட்டு இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அந்த யாழ்ப்பாணத்தினுடைய கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து எம்புகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்தசாமி பெருமான் திருத்தலம் இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த திருத்தலத்தினை சுற்றிய பிரதேசமானது கடந்த காலங்களில் ஒரு புனித பிரதேசமாகவும் அங்கு சைவ மக்கள் நிறைந்து வாழ்கின்ற அந்த பிரதேசம் அந்த கோயிலினுடைய தன்மைக்கு ஏற்றது போல் காணப்பட்டது என்பது கடந்த கால வரலாறுகளாகும். அந்த வகையிலே என்றைக்குமே இல்லாத வகையிலே
இன்றைக்கு இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு அருகிலே ஒரு அசைவ உணவகமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது உண்மையிலே ஒரு கண்டிக்கப்பட்ட விடயமாகும். ஏனென்று சொன்னால் நான் அறிந்த வகையிலே 2004ஆம் ஆண்டு இந்த கட்டிடத்தினை கட்டுவதற்காக, அதாவது இந்த கட்டிடமானது ஒரு வீடாக கட்டுவதற்கான அனுமதியினை 2004ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிடம் குறித்த உரிமையாளர்கள் பெற்றிருந்தார்கள். நான் நினைக்கின்றேன் 1 வருடங்கள் அல்லது 2 வருடங்கள் அந்த கட்டிட வேலைகள் நடைபெற்றன. பிற்பாடு அந்த கட்டிட வேலைகள் நிறுத்தப்பட்டு விட்டன. எனக்கு தெரிந்த வரையில் யாழ்ப்பாண மாநகர சபையிடம் பெறப்படுகின்ற அனுமதிகள் 2 அல்லது 1 வருடங்களுக்குள் அந்த அனுமதிகள் காலாவதியாகிவிடும். உண்மையிலே இந்த கட்டிடத்திற்கு அனைவரும் சொல்லுவார்கள், ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கான கட்டிட அனுமதி சான்றிதழ் வேண்டும் என்று சொல்வார்கள். உண்மையில் இந்த கட்டிடத்திற்கு COC எனப்படுகின்ற கட்டிட அனுமதி சான்றிதழ் இல்லை. நான் நினைக்கின்றேன் இந்த கட்டிடமானது 2004ஆம் ஆண்டு அனுமதியை பெற்றிருந்தாலும் இன்றைக்கு 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்னர் தான் இந்த கட்டிடம் மீண்டும் கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. ஆகவே இது அசைவ உணவகத்தை அல்லது சைவ உணவகத்தை மூடுகின்றோம் என்கின்ற யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய செயல்பாடுகளுக்கு அப்பால் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத கட்டிடமாகும். ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய கட்டளை சட்டத்தின்படி அந்த சட்டவிரோத கட்டிடத்திற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது ஒரு அசைவ உணவகத்தை மூடப்போகின்றோம், சைவ உணவகத்தை மூடப்படுகின்றோம் என்கின்ற கருத்தியலுக்கு அப்பால் இந்த கட்டிடமே ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற அடிப்படையிலே யாழ்ப்பாண மாநகர சபை உடனடியாகவே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம். கடந்த காலங்களிலும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது சான்று. ஆகவே உண்மையில் ஒரு வியாபார ஸ்தலங்கள் இந்த மண்ணிலே காலூன்றுவதை நாங்கள் தடுக்கவில்லை. ஒரு வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எங்களுடைய மக்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணக்கரு உடையவர்கள் நாங்கள். ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீர்த்து போக செய்துவிட்டு அழித்துவிட்டு ஒரு வியாபார ஸ்தலமோ அல்லது ஒரு செயற்பாடுகளோ உள்நுழைவதை என்றைக்குமே அனுமதிக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அசைவ உணவகத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். உண்மையில் உங்கள் அனைவருக்குமே தெரியும், நல்லூர் கந்தசுவாமி பெருமானுடைய திருவிழா காலங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த நாங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் தான் முதலாவது உற்சவ கால தடை ஏற்படுகின்றது. அந்த தடைக்குள்ளாகத்தான் இங்கு நல்லூர் கந்த பெருமானுக்கான நேர்த்தி கடன்களை செய்கின்ற காவடிகள் அணிவகுத்து செல்கின்றன. ஆகவே இது ஒரு புனித பிரதேசம். ஆகவே இந்த புனித பிரதேசத்துக்குள் இவ்வாறான அசைவ உணவகங்கள் நிறுத்தப்பட வேண்டும், இது தடுக்கப்பட வேண்டும். இது இன்றைக்கு அனுமதிக்கப்படுமாக இருந்தால் பாதீனிய செடிகள் போல் இந்த நல்லூர் பிரதேசம் எங்கும் இவ்வாறான கடைகள் உருவாகும் என்பதில் மாற்று கருத்து கூடவில்லை. ஆனால் உண்மையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது ஒரு சைவ உணவகமாக இந்த இடத்துல இருக்கலாம். ஒரு உணவகத்தை அகற்ற சொல்லி கூறவில்லை, இது ஒரு சைவ உணவகமாக இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் இந்த பிரதேசத்திற்கு ஒவ்வாத ஒரு அசைவ உணவகமாக இது இருக்க முடியாது. ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபை உண்மையில் மிக மனவருத்தத்துக்குரிய விடயம். இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபையில் 3 மாதங்களுக்கு முன்னால் தான் இந்த கட்டிடமானது கட்டப்பட்டது. அதுவும் யாழ்ப்பாண மாநகர சபை இந்த யாழ்ப்பாண மாநகர எல்லைக்குள் எங்கேயோ எல்லாம் ஒரு ஏழையால் கட்டிடம் கட்டுகின்ற பொழுது தேடி சென்று அதனை தடுத்து நிறுத்துகின்றது. அல்லது ஒரு ஏழை பேங்கிலே லோன் எடுத்து 3 இன்ச்சி முன்னுக்கு கட்டிவிட்டால் அதை உடைப்பதற்கு நிற்கின்ற யாழ்ப்பாண மாநகர சபை, யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முன்னால் இவ்வாறான ஒரு கட்டிடத்தை இந்த குறுகிய 3 காலத்திலே கட்டுவதற்கு கண்டும் காணாமல் இருந்தது ஒரு உண்மையிலேயே ஒரு கண்டிக்கப்பட்ட விடயம். ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபை இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கடந்த காலங்களிலும் இவ்வாறான அசமந்த போக்குகளை இருந்தன. அந்த அசமந்த போக்குகளை விட்டு யாழ்ப்பாண மாநகர சபை இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் கிடைக்காத ஒரு பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது நல்லூர் கந்த பெருமானுடைய பெருந்திருவிழாவை முன்னின்று அதனுடைய செயற்பாடுகளை செய்கின்ற ஒரு பெரும் பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இருக்கின்றது. அதே நேரம் நல்லூர் கந்தசாமி கோவிலுடைய முதலாவது காலாஞ்சி, அதாவது பெருந்திருவிழாவை சுட்டிக்காட்டுகின்ற முதலாவது காலாஞ்சியும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தான் வழங்குகின்றது. ஆகவே நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கும் மாநகர சபைக்கும் உடையான பிணைப்பு என்பது கடந்த பல வருடங்களாக ஒரு மிக முக்கியமான பிணைப்பாக இருக்கின்றது. அதனுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மாநகர சபையினுடைய ஆணையாளர்களும் மாநகர சபையினுடைய முதல்வர்களும் கடந்த காலங்களில் காப்பாற்றி வந்தார்கள் என்பது கடந்த கால வரலாறுகள். ஆகவே அந்த வரலாறுகளை நீர்த்து போக செய்யாமல் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆணையாளரும் புதிதாக வருகின்ற மேயர்களும் உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே உரிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த கட்டடத்தினை ஒரு சட்டவிரோத கட்டடம் என்ற பாணியிலே அகற்றுவதற்கோ அல்லது இந்த அசைவ உணவகத்தை சைவ உணவகமாக மாற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூரிலே அனுமதி பெறப்படாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற
அல்தேசிய கம்பெனியினுடைய அசைவ உணவகத்தை மூடுமாறு ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டது. நல்லூர் ஆலய வாசலிலிருந்து ஆரம்பித்த இந்த கவனஈர்ப்பு போராட்டம் யாழ் மாநகர சபையை வந்தடைந்து அதன் பிற்பாடு மாநகர சபை மீது இந்த போராட்டம் கேள்வி கேட்கப்பட்டது. அதன் பிற்பாடு மாநகர சபை ஆணையாளரை போராட்டத்திலே பங்கு பெற்ற நாங்கள் 4 பேர் சந்தித்து இதை பற்றி கலந்துரையாடி இருந்தோம். அந்த விதத்திலே அவர் தெரிவித்த கருத்துக்கள் கடந்த 9ஆம் தேதி இந்த அசைவ உணவகம் திறக்கப்பட்டதும் தங்களுக்கு இது திறக்கப்பட்டது தெரிய வந்ததும் தாங்கள் 13ஆம் தேதி எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அனுமதி இல்லாமல் இந்த அசைவ உணவகம் சுகாதார பகுதியின் எந்தவித அனுமதியும் இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி பெறப்படும் வரை இந்த அசைவ உணவகம் மூடப்பட வேண்டும் என்றும் அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளரால் 13ஆம் தேதி திகதியிடப்பட்டு இந்த அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு காட்டினார். நாங்கள் பார்வையிட்டோம். அந்த கடிதத்தின் பிரகாரம் இப்பொழுது கடிதம் கொடுக்கப்பட்டதன் பிற்பாடும் இந்த அசைவ உணவகத்தினர் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மேலும் 2வது நிலையாக தங்களுடைய எதிர்ப்பை மாநகர சபையினர் இந்த அசைவ உணவகத்துக்கு தெரியப்படுத்திய சூழ்நிலையிலே கடந்த திங்கட்கிழமை நேற்றைய தினம் அவர்கள் ஒரு அனுமதிக்கான விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு 7 வேலை நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை உடனடியாக அனுமதியை பெற்று இது சட்டப்படி செய்யப்பட வேண்டும் அல்லது இது மூடப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த 7 நாட்கள் நாளைய தினம் முடிவடைகின்றன. 7 வேலை நாட்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே நாளைய தினம் நீதிமன்றத்திலே யாழ் மாநகர சபையால் இதற்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அந்த விதத்திலே அந்த கடிதத்தின் ஊடாக அவர்கள் இதனை மூட வேண்டும் என்று அறிவுறுத்தலை ஆணையாளர் வழங்கி இருந்தாலும் யாழ் மாநகர சபையினுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப நீதிமன்றத்தினுடைய கட்டளை இல்லாமல் இதனை மூடுகின்ற அதிகாரம் யாழ் மாநகர சபைக்கு கிடையாது என்பதையும் அவர் சட்ட ரீதியாக விளங்கப்படுத்தியிருந்தார். ஆகவே அந்த அடிப்படையிலே மாநகர சபை எதிர்வரும் 2ஆம் தேதி ஆட்சிக்கு வரும் பொழுது இதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை மாநகர சபை அளவிலே நிறைவேற்றி சட்டத்தை வலுவுள்ளதாக மாற்றி இதனை முற்றுமுழுதாக இந்த அசைவ உணவகத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதுவரையிலே நாளைய தினம் நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக அமையுமாக இருந்தால் தற்காலிக தடை உத்தரவு நீதிமன்றத்தால் வழங்கப்படக்கூடிய ஒரு சூழலிலே இது தற்காலிகமாக மூடப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஆகவே இந்த சூழ்நிலையிலே சைவ அமைப்புகள் தமிழ் ஆர்வலர்கள் எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் சமய விழுமியங்களை பேணுகின்ற இந்த நல்லூர் புனித பூமியை பாதுகாப்பதற்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய எதிர்ப்புகளை எழுத்துக்கள் மூலமாக மாநகர சபைக்கு தெரியப்படுத்துங்கள். சைவ அமைப்புகள் மனிதநேய அமைப்புகள் உங்களுடைய கடித தலைப்புகளிலே இதற்கான எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்வதனூடாக சமூக எதிர்ப்பு பலமாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையிலே நீதிமன்றத்திலே அது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆகவே அதை அனைவரும் சேர்ந்து இன்னும் பெரிய அளவிலே செய்யும் பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த அசைவ உணவகத்தை இந்த நிரந்தரமாக மூடிவிக்கலாம். நல்லூர் கந்தசுவாமி கோயில் வாசலிலே அமைக்கப்பட்ட சட்டவிரோத ஒரு உணவு கடை என்பதை விட ஒரு மாற்றச்சி கடையை மூடுவதற்காக தமிழ் ஆர்வலர்கள், இந்து ஆர்வலர்கள் இன மத பேதமின்றி இதிலே கணவர் இருக்கிறார்கள், இன மத பேதமின்றி கலந்து கொண்டு இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கடையை மூடுவதற்கான ஒரு போராட்டத்தினை மிகவும் வெற்றிகரமான முறையிலே முன்னெடுத்திருக்கிறோம். இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் பலரும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஆணையாளர் அவர்களுடன் எமது சாமியார் அவர்களும் எமது பிரதிநிதிகள் அவர்களும் பேசிய பொழுது இதுக்கான எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான ஒரு பேப்பர் கூட இங்கே இல்லாத நிலைமையிலே ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து 2 கடிதம் போயிருக்கிறது. இதை மூடுறியா இல்லையாண்டு. ஆனாலும் அவர்களுக்கு நான் ஒன்றை கேட்கிறேன், இதே பக்கத்திலே உள்ள உணவகத்திலே ஒரு பிரச்சனை நடந்தால், ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தால், ஒரு அட்டை இருந்தால் எப்படி பிஹெச்எம்ஆர் போவார்களோ இதே மாதிரி இதுக்கு அனுமதியே இல்லாமல் கோடிக்கணக்கிலே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிங்கள பெருந்தேசியவாத ஒரு கம்பெனிக்கு எந்த விதமான அனுமதி இல்லாமல் கண்ணுக்கு முன்னாலே அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் நினைக்கும் பொழுது எனக்கு துக்கப்பட தோன்றுகிறது, வெட்கப்பட தோன்றுகிறது, துயரப்பட தோன்றுகிறது. ஆனாலும் அங்கே ஆணையாளர் அவர்களும் கையேற நிலையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அங்கே சபை இல்லாத நேரத்திலே அவருக்கான சகல அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட்டுத்தான் இந்த சட்டவிரோதமான கள்ள அனுமதி கோரப்பட்டிருக்குது
என்று நாங்கள் யோசிக்கின்றோம். ஆகவே எமது சபை 2ஆம் தேதி அமைந்த பிறகு, அது யாழ்ப்பாண மாநகர சபை நான் சபைன்னு சொல்வது 45 பேரின் சபை அமைந்த பிறகு இதற்கான பிரேரணையை சகல பேருடன் இணைந்து நான் கொண்டருவேன், அல்லது நான் தனியாகவாவது போட்டு இந்த தடை பிரேரணையை கொண்டருவேன் என்று நான் இந்த நேரத்தில் நல்லூர் கந்தன் சாட்சியாக உறுதியளிக்கிறேன்.